அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் அன்புக்குரியாரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட அன்புக்குரியார் உங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் 2 ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதோட ஏஞ்சலோட மெசேஜும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். அப்போது உங்கள் நபர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதுக்காக ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த 2 டெக்லேருந்து ஒரு டெக் நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஃபைல் நம்பர் 1 இந்த ரெட் கலர் ஸ்டோனில் இருக்க இந்த க்ரீன் கலர் டெக்கு தான் ஃபைல் நம்பர் 1. ஃபைல் 2 இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோனு, அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் டெக்கு. ஸோ உங்கள் ஃபைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டா வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஹாய் ஃபைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போது ரீடிங்குள்ளே போயிடலாம். இப்போது ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஸோ இங்கே ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில விஷயத்த நீங்கள் நம்பணும். அதாவது உங்கள் மனசுக்கு இப்போ உங்கள் காதலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிற ஏதாவது நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து வெளியாக ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டுக்கு வரணும். அதாவது உங்களை நீங்கள் நம்பணும். இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற நபர்களாக இருந்தாலுமே அதை முழுமையாக நம்பிக்கையோடு பண்ணும் பட்சத்தில் தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் நம்பி எந்த விஷயத்தையாவது பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். அப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவோன்ட்டு நினைங்க. ஓகே, இப்போ பிரிஞ்சு இருந்தாலுமே சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தது அந்த ஞாபகங்கள்லாம் திரும்ப மீட்டி பார்த்து நினைக்கும் போது அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்களோட சேர்றது தான் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துட்டு உங்களுக்கு அவங்களோட சேர்த்து வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஓகேயா? அப்போ நீங்கள் சில விஷயத்த நம்பிக்கையோடு பண்ணணும். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் நம்பி பண்ணுங்கள். நீங்கள் நம்பி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் அன்லக்கி ஆகாது. இப்போ ஒரு சிலர்லாம் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க அந்த விஷயத்தை நம்பி பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க நம்பி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகி இருக்கும். ஓகேயா? ஸோ உங்கள் காதல் உடைஞ்சி போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2 பேரும் மீண்டும் இணையணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை முதல்ல இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதல் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும். ஸோ இப்போ மற்ற டெக்லேருந்து என்ன சொல்ல வராங்க யூனிவர்ஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு கொண்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காதலேருந்தும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து நாம் தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கார்ட்ஸெல்லாம் நம்ம வடிவாக எடுத்து வச்சுட்டோம். இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் நபர்களை நீங்கள் புரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு இழப்புக்குரிய விஷயமாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் அதே போல தான் ஃபீல் ஆகுது. உங்களை புரிஞ்சிருக்கிறத அவங்க மிகப்பெரிய ஒரு இழப்பாக நினச்சிட்ருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் கூட இருந்த தருணங்களை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நபர்கள் உங்கள் கூட உறவு முறையில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போது உறவு முறையில் இருந்திருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த நினைவுகள்லாம் மிஸ் பண்ணுறாங்க. இவங்க உங்களோட சேர்ந்து வாழ்க்கையை மிஸ் பண்ணுறாங்க. அந்த குடும்ப நினைவுகளை மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் கவலைப்படுறது போலயே உங்கள் நபருக்கும் உங்கள் கூட சேர முடியலை, சேர்ந்து சந்தோஷமாக இருக்க முடியலை அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கவலைகளும் வேதனைகளும் அவங்க சைட்லேயே இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதில் இருக்க மாதிரி இருந்தால் கூட ஒரு சில நபர்கள் இதை முழுசாக அவங்கக்கிட்ட வெளிக்காட்டியிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் வரைக்கும் அதை காட்டுற மாதிரி தெரில. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை அதாவது மிஸ் பண்ணுறேன், நான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு காட்டாமல் நான் உங்களை மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் இருக்காங்களே ஒழிஞ்சு அதுக்கான அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள்
ஒரு திருமணமான நபரை காதலிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் வந்து இவங்க வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க ஏற்கனவே ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வர முடியாத ஒரு திருமணம் ஆன நபர்களாக இருக்கும்போது இவங்களுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்து வைக்க முடியலை. அதில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா உங்கள் கூட வந்து இருக்கணும், வாழணும் அப்படின்னா கூட இவங்களுக்கு தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை வந்து பண்ண முடியலை. இப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்திருக்க தருணத்தில் வந்து உங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களால இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க முடியலை, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து கொள்ள முடியலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து உங்கள் கூடயே இருப்பேன், லைஃப்பில் உங்கள் கூட இருப்பேன், உங்கள் கூட ஒரு திருமண வாழ்க்கையை வந்து க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களுக்கு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் உங்களை விட்டுட்டு போன மாதிரி தான் இருக்குது. விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்திரத்தன்மையாக இவங்க இருக்காமல் உங்களை விட்டுட்டு வெளியேறி போன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே கூட அதை வந்து ஸ்ட்ராங்காக இதுக்காக நான் நிற்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே குறைவாக இருக்க மாதிரி எனக்கு இங்கே காய்ச்சலியாக தெரியுது. ஓகே, அதே விஷயம் தான். ஏன் அப்படின்னா இங்கே உங்கள் நபர் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்கள் வந்து ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து அந்த திருமண வாழ்க்கையை முறிச்சிட்டு உங்கள் கூட வந்து வாழ்கிற இல்லை உங்களை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுல இவங்களுக்கு இன்னுமே ஒரு முழுசாலாம் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்ச மாதிரி இங்கே கார்ட்ஸ் வந்து வந்துடல. ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் தடுமாறி நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆசைகள் இருந்தாலும் அது ஆசைகளாகவே இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இவங்க வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அந்த இடத்துல இருந்து ஈஸியாக வெளியே வந்து உங்களோட ஒரு ஃபேமிலியோடு க்ரியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா இங்கே அந்த மாதிரி தெரில. இவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆசைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முழுசாக வந்து வெளிக்காட்டி உங்களை ஏற்றுக்கொள்ள முடியலை, அவங்க கரண்ட்லேயே இருக்க அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வர முடியலை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கார்டுமே ரிவர்ஸில் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே 3 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. அப்போ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து இவரோட இணையணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெத்தடை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் இங்கே யூனிவர்ஸ் சம்மந்தமாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தடங்கள் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இது எல்லாருக்கும் கிடையாது, பொருந்துறவங்க வந்து ஏற்றுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியலை. இப்போ இந்த காதலை ரொம்ப லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வை வந்து அவங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்காக அவங்க கவலைப்படுற மாதிரியும் தெரில. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக காதலுக்காக ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த பாதியில் வந்து நிறுத்தாதீங்க. ஏன்னா நீங்கள் பாதியில் அதை ஸ்டாப் பண்ணும்போது அது தவறான வழிகளை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்லாம் இப்போ காதல் வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணால் அது ரொம்பவுமே கவனமாக சரியான வழியில் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா தவறான வழியில் பயன்படுத்தும் போது அது விளைவுகள் வந்து தவறாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து காதலிக்கிற நபரை வந்து சேர முடியலை, உங்கள் காதல் வந்து பிரிஞ்சிருக்கு, உங்கள் நபர் வந்து உங்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த காதல் செய்கிறதுக்காக நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் விடாமுயற்சியாக இருக்கும்போது இப்போ ஒரு சில விஷயத்த வந்து உங்கள் நபர் வந்து புரிஞ்சுக்கிறாரு இல்லை, அவருக்கு ஒரு சில விஷயத்தில் தெளிவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தலாம். உங்கள் காதலை வந்து ஸ்ட்ராங் படுத்துறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதை விடாமல் செய்யணும். இப்போ நீங்கள் அவங்களும் கதைக்கிறாங்கல்ல, நானும் கதைக்க தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அப்படிலாம் நினைக்கும் போது கண்டிப்பாக இந்த இடத்துல நியூ பிகினிங் வர்றதுல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காதல் வந்து சேர்றதை விட நீங்கள் இல்லைன்னா உங்கள் நபர் வந்து முட்டாள்தனமான கோரிக்கை வைக்கிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் பேசினா தான் அவங்க பேசுவாங்க அப்படின்னும், இல்லை நீங்கள் இந்த விஷயத்துக்கு சம்மதிச்சாதான் இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் நபர்கள் வந்து ஒரு முட்டாள்தனமான கோரிக்கையை வச்சுட்டு அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரியும் இங்கே தெரியுது. ஸோ
ஸோ இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, உங்கள் நபரும் நீங்களும் சேர்கிறதுக்கு இப்போ இருக்க சூழ்நிலை வந்து உங்கள் நபர் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது. அப்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சேர்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த விஷயங்களை பண்ணும்போது, விடாமல் தொடர்ந்து பண்ணும்போது, இல்லை உங்களை ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் சைடில் இருந்து இந்த காதலை இணைக்கிறதுக்காக நீங்கள் ஸ்டெப் எடுத்து ஏதாவது பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் நபர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஆனால் இங்கே ஒரு விஷயம் இருக்குது. அதாவது எனக்கு இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்கும்போது இந்த இடத்துல பிளாக் மேஜிக் இருக்க மாதிரி இருக்குது. இப்போது உங்கள் காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டிப்பாக இந்த இடத்துல யாராவது சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபேமிலி சைடில் இருந்து இந்த லவ்வை உடைக்கிறதுக்காக பண்ணின மாதிரி எனக்கு இங்கே வந்து கார்ட்ஸ் வழியாக வந்து தெரியுது. ஸோ அதனால் உங்கள் நம்பர்கிட்ட நீங்களே கதைக்க போகிறீங்க அப்படின்னா கூட அவங்க சைடில் இருந்து எந்த ஒரு பதிலுமே வந்திருக்காது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சு அவங்க கதைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களால இந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியல. ஏன்னா இங்கே காஜலியாக பார்த்தா தெரியும், இது அப்படியே ஃபுல்லாக டார்க்னஸாக இருக்குது, ஒரு டார்க் எனர்ஜி இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து இந்த காதலை இழந்ததாக ஃபீல் பண்ணுறாங்களே தவிர்த்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்காக இவங்களால முயற்சி பண்ண முடியலை அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே தெரியுது. அப்போது உங்கள் நபருக்கு உங்கள் மேலே காதல் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஈர்ப்புகள் வந்து இருந்தாலுமே அதை அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியலை. இந்த ஈர்ப்புகள் இருந்தாலுமே இப்போ உங்கள் நபருக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவங்க திருமண வாழ்க்கையை விட்டுட்டு வர்றதுங்கிறது கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம் மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க, உங்கள் காதலர் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் க்ளீனாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தான் அந்த 3 of Wands வந்து ரிவர்ஸில் வந்துருக்கு. ஓகே, ஸோ உங்களால் என்ன விஷயம்லாம் பண்ணி இதை சரிப்படுத்த முடியுமோ நீங்கள் அதெல்லாம் பண்ணி சரிப்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த ஈர்ப்பு காதலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்போது காதல் இருந்தாலுமே இவங்களால் அடுத்த கட்டத்தை எடுத்து வச்சு நகர்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு செய்கையில் காட்டுறதுக்கோ, இல்லை நான் உனக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கோ முடியாமல் ஒரு ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு இங்கே காஜலியாக வந்து தெரியுது. ஸோ நீங்கள் இப்போ வந்து காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 2 பேரும் இணையிறதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து கண்டிப்பாக இந்த குடும்பத்தார் கூட இந்த மாதிரி பிளாக் மேஜ், ஓ மை காட், அதே கார்டு தான் வந்திருக்கு. ஏன்னா இங்கே மற்ற கார்ட்ஸை வச்சு எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு இந்த இடத்துல வந்து நீங்கள் காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் நபர் மனசை மாற்றுறது, இல்லை உங்ககிட்ட இருந்து பிரித்து வைக்கிறது அப்படின்னு இந்த ஃபேமிலி சைடில் இருக்கவங்க யாராவது இந்த பிளாக் மேஜிக்கை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களால ஒரு நியூ பிகினிங் பண்ண முடியலை, இந்த காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியலை, இது வந்து சிக்கிட்டு இருக்கு, இவங்க காதலை வந்து வெளிக்காட்ட முடியலை அப்படிங்கிறது எங்கள் கார்ட்ஸ் வழியாக பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே எல்லா கார்ட்ஸுமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போ உங்கள் காதில் திருமணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கண்டிப்பாக இந்த ஃபேமிலி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் கூட உங்கள் நபருக்கு வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு மனசு ரீதியாக மனநிலை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நீங்கள் ஏதாவது பேச போனீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது பழி போட்டு, இல்லை இந்த இடத்துல நீங்கள் தான் தவறாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்பும், உங்களை விட்டுட்டு வெளியாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போது இந்த விஷயத்தை நீங்கள் சரிப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணுறது, யாராவது ஒரு குருஜி இருக்காங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதை பண்ணும்போது கூட இந்த பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் நபர்கிட்ட போய் பேசும்போது கண்டிப்பாக உங்கள் நபர் ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதான் பயணமாவன் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் திவ்யா. பாய், டேக் கேர். ஹாய், ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ உங்கள் காதலில் உங்கள் நபர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லாட்டி இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையில் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம
ரீடிங்குள்ளே போவோம் சரியா. உங்கள் காதலில் உங்கள் நபர் உங்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படிங்கிறதுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவோம். ஸோ ஓகே, இந்த ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் காதல் வந்து உங்கள் நபர் வந்து உங்கள் காதலில் அவர் ஏற்றுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்காக ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். இப்போ வந்து சிலர் வந்து இருப்பாங்க, இருந்துட்டு உங்கள் நபருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் நபரே தான் அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். அது வரைக்கும் நான் கதைக்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களை அவர் வந்து உடனே ஏற்றுக்கொள்கிறதுக்கு வந்து தாமதமாகலாம். அப்போது அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான வழியை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரே வழியில் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் என் காதில் வந்து சேர்க்குறதுக்கு அப்படிங்கும்போது அது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. அப்படிங்கிற ஏஞ்சல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் காதலில் உங்கள் நபர் வந்து உங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கான சரியான வழியையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அடுத்த நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கணும். அப்படியெல்லாம் எடுக்கும்போது தான் உங்கள் காதலை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த வந்து எங்கள் யூனிவர்ஸ் வந்து ஏஞ்சல் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காததுனால கூட உங்கள் காதல் ஒரே இடத்துல முடங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து சேர்ந்து இணையணும் அப்படின்னா உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சைட்லேருந்து ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே வந்து ஏஞ்சில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து இப்போ இந்த டேட்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத கான்சலியாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போவோம் சரியா. ஸோ கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ வந்து கண்டிப்பாக உங்கள் நபர் வந்து அவரோட அதிகாரத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதாவது இப்போ உங்கள் 2 பேத்துக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் அவர் ஈகோ தனமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதாவது மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தான் அதை கதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை நோக்கி அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்களே வந்து கதைக்கணும், நீங்களே அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் நபர் வந்து ரொம்ப உறுதியாக இருக்க மாதிரி தான் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னொரு விஷயமும் வந்துருக்கு. கண்டிப்பாக உங்கள் நபர்களோட தந்தையார் வந்து இந்த காதலுக்கு வந்து கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களை ஏற்றுக்கொள்கிறதுல வந்து அவங்களால சடனாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு சில விஷயத்துக்கு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அவங்க தந்தையே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்த சமாளிக்கிறதுல வந்து இவங்க கவனத்தை வந்து கொடுத்து போராடிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து எங்கள் காஜலியாக தெரியுது. ஸோ உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது இவங்க எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்காமல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க உங்களை ஏற்றுக்கிறதுக்காக இவங்க ஒரு சில விஷயத்துக்காக போராடிட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்கள் காஜலியா வந்து தெரியுது. அப்போது இந்த தந்தையார் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கூட ஓகே இதில் வந்து நீங்களே வந்து கதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்காங்க. 3வது கார்டு வந்து இந்த விஷயம் தான் வந்துருக்கு. அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நம்பருக்கும் உங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த இந்த விஷயத்தில் வந்து இவங்களுக்கு நிறையவே ஹார்ட் பிரேக் ஆகிக்கும் சரியா. அப்போ மனசெல்லாம் உடஞ்சி தான் உங்களை விட்டுட்டு மூவ் ஆன் ஆகியிருப்பாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் ஒரு ஹீலிங் வேணும், இவங்களே ஹீல் பண்ணிக்கணும். ஹீல் பண்ணிட்டால் தான் இந்த ரிலேஷன்ஷிப்காக அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியும்.
ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நபர் வந்து இவங்கலாம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சு இவங்களை இன்னுமே காயப்படுத்திக்குவாங்க அப்படிங்கிற பயத்தினால கூட பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் மெதுவாக போயிட்டு இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படி சொல்லி கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு இந்த விஷயத்த பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தோணுது. அப்படின்னு இந்த காஜல்லையும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இவங்க தந்தையார் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது குடும்ப தலைவராக இருக்கும்போது குடும்ப பொறுப்பை யார் எடுத்து வச்சுருக்காங்களோ அவங்க வந்து இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதை சடனாக அவங்க ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரியும் டக்குன்னு எதுவும் முடிவெடுக்க முடியாது அப்படி சொல்லி இந்த இடத்துல ரொம்ப பொறுமை காக்குற மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த விஷயத்தை வந்து நான் எல்லாருக்குமே சொல்ல கிடையாது, ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். அதாவது உங்கள் நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்க வந்து உங்களுக்கான ஒரு நியாயத்தை வழங்குறதுல வந்து ரொம்பவுமே அமைதியாக இருக்காங்க. அதாவது அவங்க குடும்ப பிரச்சனையை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக இந்த காதலில் உங்களுக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியலை, சரியான ஒரு நியாயத்தை உங்கள் சைடு வழங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி இங்கே தெரியுது. ஓகே, அப்போது இந்த குடும்பத்தில் இருந்து வெளியே வந்து உங்களை ஏற்றுக்கிறதுங்கிறது அதாவது எல்லாருக்கும் சொல்ல கிடையாது. இது வந்து திருமணம் ஆகி உங்கள் நபருக்கு திருமணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஓகே, மற்ற லவ் பண்ணுறவங்களுக்கு தான் இது நான் சொல்ல கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் உங்களுக்கான ஒரு நியாயத்தை வழங்குறதுல கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல காதலிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்கள் நபர்கள் வந்து கண்டிப்பாக அமைதியாக இருக்காங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நியாயமான விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இது அமைதியாக இருக்கும்போது யார் பக்கம் சரி, இதை அவங்க செய்கிறது சரியாக தவறா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் மனசு சந்தோஷப்படுற மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரொம்பவே போராடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக உங்கள் காதில் இணைக்கிறதுக்காக இவங்க ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இங்கே காஜலியாக வந்து தெரியுது. அப்போது நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் நபர் வந்து உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் கூட இந்த ஏஞ்சில் வந்து நீங்கள் ஒரே விஷயத்துக்கு வந்து முயற்சி பண்ணாதீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த காலத்துலேயும் அதே தான் வந்திருக்கு. ஏன் அப்படி முதல்ல அந்த நியூஸை கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரே வழியாக கதைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, ஒரே மாதிரி முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல அவங்களோட ஹார்ட் வந்து ஏற்கனவே பிரேக் ஆகியிருக்கு, அவங்களுக்கு ஒரு ஹீலிங் வேணும் அப்படி சொல்லியிருந்தால. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரே வழியில் முயற்சி செய்யும்போது அது இன்னுமே அவங்கள ப்ரெஷர் படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால கூட நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க சரியாக காது கொடுத்து கவனிக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உங்கள் நபர் உங்களை கண்டுகொள்கிறாங்க இல்லை அப்படின்னு நீங்கள் கஷ்டப்படுறதை விட இந்த காதலை இணைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்து பண்ணும்போது கண்டிப்பாக இந்த நபர் வந்து உங்களை திரும்பவும் வந்து ஏற்றுக்கொள்வார். கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் கூட அவங்கள ஹீல் பண்ணலாம். ஹீலிங் கற்றுட்டு நீங்கள் கூட உங்கள் நபரை வந்து ஹீல் பண்ணும்போது அவங்க மனசில் இருக்க அந்த பிரேக்கிங்கெல்லாம் மாறி கொஞ்சம் ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படி ஆகும்போது நீங்கள் அவங்களுக்கு ஹீல் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களே வந்து உங்களை வந்து திரும்ப ஒரு ப்ரொபோசல் பண்ணவும் புதிய ஒரு ஆஃபர் வழங்குறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்கிறது இங்கே வந்திருக்க காஞ்சலியா வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த காதலில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து உருவாகணும். அதாவது இவங்க கொஞ்சம் வந்து மனசு மாறணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரே வழியில் முயற்சிக்காமல் கொஞ்சம் மாற்றி முயற்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கான சரியான வழி தரல அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஷோராக இந்த நபர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம், அறிவுரை கேட்கலாம், யார்ட்டையாவது ஒரு பெரியவங்ககிட்ட போய்ட்டு கைடன்ஸ் கேட்கலாம். கேட்டுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்க்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கான ஸ்டெப் எடுக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி திரும்ப அவங்க உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே,
ஸோ அப்போ நீங்கள் சரியான வகையில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் காதலை வந்து மீண்டுமே இணைச்சு கொள்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஓகே, உங்கள் நபர்கள் கூட பார்த்துட்ருங்க, உங்கள் நபர்கள் கூட இதை மேனிஃபெஸ்ட் பண்ணுற நபர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால கூட இந்த காதலில் வந்து ஒரு சரியான நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் மனசும் கொஞ்சம் படன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்களுமே யோசிச்சுட்டு இருந்துப்பீங்க, ஏன் இவங்களோட ஞாபகம் வந்து ரொம்ப அதிகமாகவே வருது அப்படி சொல்லி. ஏன்னா இங்கே ஒரு சில நபர்கள் வந்து கொஞ்சம் ஈகோ தனத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு கொஞ்சம் வந்து அவங்களோட ஞாபகங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அவங்க வந்து எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் நீங்களும் ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதே மாதிரி சன் கார்டு வந்து எடுத்துகிட்டு வர முடியும். திரும்பவும் உங்கள் காதல் வந்து ரொம்பவே இருண்டு போயிட்டுருக்கு, ரொம்பவுமே டார்க்னஸாக இருக்குது, ரொம்ப நாள் பிரிஞ்சு போயிட்டு நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் காதலை வந்து ஒரு புதிய வெளிச்சம் வந்து ஒரு சன் மாதிரி பிரகாசமான ஒரு காதல் வந்து திரும்பவும் பிரகாசிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா உங்கள் நபரையும் வந்து நீங்கள் ரொம்ப வருஷங்களாக காதலிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது இதை வந்து 2 பக்கமும் வந்து சரியாக ஈஸியாக விட்டு கொடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும். ஸோ அதனால தான் இவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் ஈகோத்தனத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் உங்கள் நபருக்கு வந்து சரியான முறையில் வந்து தெரியப்படுத்துகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த காதல் வந்து காதலில் உங்கள் நபர் வந்து உங்களை வந்து ஏற்றுக்கொள்ளுவார்கள் அப்படிங்கிறத வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தை கையாளுறது வந்து கொஞ்சம் தவறாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னேன், யார்ட்டையாவது ஒருத்தட்ட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட இதை பற்றி கேளுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணினா சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சரியான முறையில் கேட்டுட்டு கைடன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ரொம்பவும் வேகமாகவே உங்கள் நபரு கூட நீங்கள் இணைகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ உங்கள் நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப வேகமாகவே உங்ககிட்ட வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா இவங்க வந்து உங்களை உலகமாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போல் நீங்களும் உங்கள் நபர் மேலே அலாதி அன்பு கொண்டவர்களாக இருப்பீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த காதலில் வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. உங்கள் நபர்கள் உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் திவ்யா. பாய், டேக் கேர்.